عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. கணிதற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 11 நோன்புகள் 12வது தராவே தொழுகையை நிறைவு செய்துவிட்டு இன்றையோட 15 ஜுஸூக்கள் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஓதப்பட்ட சூரா கஹ்ஃப் சூரா மிக மிக முக்கியமான சூரா. ஒவ்வொரு நபர்களுமே வெள்ளிக்கிழமை கட்டாயமாக அவசியமாக ஓத வேண்டிய சூரா. இதில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சில முக்கிய வரலாறுகளை, சில முக்கிய நிகழ்வுகளை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லுகிறார். என்னன்னா, அல்லாஹ்வை ரசூலை ஏற்று வாழக்கூடிய ஒரு முக்மீனான ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நம்மள்கிட்ட எவ்வளவு பணம் வந்தாலும், எவ்வளவு பெரிய பதவிகள் வந்தாலும் அல்லாஹ்வை மறக்கக்கூடாது. அதே நேரத்தில் இந்த உலகத்தில் என்கிட்ட காசு பணம் இருக்கு, என்கிட்ட பதவி இருக்கு, பேரு புகழ் இருக்கு அப்படின்னு பெருமை அடிக்க கூடாது என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இன்னைக்கு ஓதப்பட்ட இந்த கஹ்ஃப் சூராவில் கிட்டத்தட்ட ஒரு 11 ஆயத்துகள், 11-12 ஆயத்துகள் 2 சகோதரர்கள், 2 மனிதர்களை குறித்து உண்டான ஒரு செய்தியை அல்லாஹ் பதிவு செய்கிறார். 2 நபர்கள், 2 சகோதரர்கள், அண்ணன் தம்பி 2 பேர். அவர்களுடைய அந்த 2 பேர்த்தினுடைய தந்தையுடைய சொத்துல இருந்து 8000 தீனார் இவங்களுக்கு கிடைச்சிச்சு. அதை அண்ணன் தம்பி 2 பேரும் என்ன பண்ணாங்க, ஆளுக்கு பகுதியாக, நீ 4000 திர்ஹம் வச்சுக்கோ, நான் 4000 திர்ஹம் வச்சுக்கிறேன். அத்தாவுடைய சொத்துல இருந்து வந்த பங்கை ஆளுக்கு பகுதியா பிரிச்சுக்கிட்டாங்க. இந்த 2 பேத்துல ஒருத்தன் நல்லவன், இன்னொருத்தன் மோசமானவன். அந்த நல்லவனுடைய பெயர் தம்லீஹா அப்படின்னு கிதாபில் எழுதுறாங்க. மோசமான மனிதனுடைய பெயர் குர்தூஷ் அப்படின்னு கிதாபுகளில் எழுதுறாங்க. இந்த 2 பேரும் காசை வாங்கிட்டு, அத்தாவுடைய சொத்துல இருந்து வந்த பங்கை வாங்கிட்டு போய் அந்த நல்ல மனிதன் வந்த காசை முடிஞ்சவரை தனக்கும் பயன்படுத்தி கொண்டார். ஏழை எளிய மக்கள் எந்த அளவுக்கு ஜகாத்து கொடுக்கணுமோ, எந்த அளவுக்கு தான தர்மங்கள் செய்யணுமோ, யாருக்கெல்லாம் எப்படியெல்லாம் உதவி செய்யணுமோ அப்படியெல்லாம் உதவி செய்தார். இந்த மோசமான ஒரு மனிதன் வாங்கிட்டு போன அந்த 4000 திர்ஹத்தை போனதும் இந்த காசை வச்சு எப்படியாவது ஒரு பெரிய வாழ்க்கையை வாழ்ந்துடணும், பெரிய லெவலில் வாழ்ந்துடணும் அப்படின்னு சொல்லி வீடு, இடம், திராட்சை தோட்டங்கள், இப்படியெல்லாம் பெரிய சொத்து சேர்த்துட்டான். யாருக்கும் உதவியெல்லாம் செய்யலை. பெரிய அளவில் அந்த காசை வச்சு பெரிய அளவில் செல்வங்கள், பொருளாதாரத்தை வாங்கிட்டார். ஒரு கட்டத்தில் இந்த 2 பேரும் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது இந்த மோசமானவன் அவரை தன்னுடைய கூட பிறந்த சகோதரனை பார்த்து சொல்லுகிறான், நீ என்ன இவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கிற, கிடைச்ச காசை இப்படி கையில் எல்லாம் தொலைச்சிட்டு ஒன்றுமே இல்லாமல் ஏதோ உனக்குன்னு கொஞ்சம் வச்சிருக்கிறான, பெருசாக ஒன்றும் இல்லாமல் இருக்கிறையே, நான் பார் அப்படின்னு கையை கூட்டிகிட்டு போய் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான மாளிகை, எவ்வளோ பிரம்மாண்டமான தோட்டம், இப்படி இந்த காசை வச்சு நான் செல்வ செழிப்போட, அதாவது அவர் சொல்லக்கூடிய அந்த தோரணை, இந்த உலகத்தில் நான் எல்லா வசதி வாய்ப்போடு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எல்லா வசதி வாய்ப்பையும் நான் ஏற்றுக்கிட்டு உருவாக்கிட்டேன் பாரு அந்த காசை வச்சு அப்படின்னு பெருமையோட, பெருமை அடிக்கக்கூடிய எண்ணத்தோடு அவன் சொன்னான். உடனே அந்த நல்ல மனிதன், நீ பெருமை அடிக்காத, அல்லாஹ் யாருக்கு எப்படி கொடுப்பான், எந்த நேரத்தில் எடுப்பான் அப்படின்னு நம்ம கையில் இல்லை, அதெல்லாம் நான் சம்பாதிச்சது, நான் உருவாக்கின, இது ஒன்றும் யாருனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு உண்டான தோரணையில் அவன் பேசினான்.
அல்லாஹ் அன்னைக்கு இரவே மிகப்பெரிய சூறாவளி காற்றோட அவர் எவ்வளவு பெருமை அடித்தாரோ, அந்த மனிதன் எவ்வளவு செல்வங்களை சேர்த்து வைத்தானோ அனைத்தையுமே அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா ஒரு காற்றுல, ஒரு சூறாவளி காற்றுல அல்லாஹ் அப்படியே அழித்து விட்டான் என்கின்ற வரலாறுகள் இன்னைக்கு முழுமையாக ஓதப்பட்டது. அது மட்டுமல்லாமல் காசு பணம் எவ்வளவு வந்தாலும் அல்லாஹுவை மறக்க கூடாது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தர்களாக, எவ்வளவு பெரிய பணம் பதவி எவ்வளவு இருந்தாலும் எக்காரணத்தை கொண்டும் நாம் அல்லாஹுவை மறக்க கூடாது. இன்னொன்று, அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை முறைப்படி நாம் ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்படி நாம் அல்லாஹுவை மறந்து யாருக்கும் உதவி செய்யாம நமக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய இவ்வளவு பெரிய செல்வத்தை வச்சு நாம பெருமை அடித்தால், நாம அல்லாஹுவை மறந்தால், ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யாம அப்படியே இருந்துட்டா எவ்வளவு பெரிய பாதிப்பு நடக்கும் என்பதையும் நமக்கு வரலாறு சொல்லி தருகிறது. சாயலபான் சொல்லி ஒரு மனிதன், அவர் ரசூல்லாட்ட வந்து, அல்லாஹுவின் தூதரே, எனக்கு நிறைய காசு பணம் வேணும், நிறைய பொருளாதாரம் வேணும், நீங்க துவா செய்யுங்க அப்படின்னு வந்து சொன்னார். ரசூல்லா சொன்னாங்க, சாயலபா வேணாம், இப்போ இருக்கக்கூடிய இப்ப நீ எந்த அளவுக்கு நன்றி செலுத்துறியோ அந்த அளவுக்கு உண்டான இப்ப இருக்கக்கூடிய காசு பணத்துக்கு நீ இப்ப இருக்கக்கூடிய நன்றி செலுத்திய அதுவே போதுமானது, வேண்டாம் அப்படின்னு ரசூல்லா சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதரே, இல்லை நீங்க எனக்கு இப்படியே 2 தடவை 3 தடவை வந்து திரும்ப திரும்ப சொல்லும் போது ரசூல்லா கேட்குறாங்க, நபிமார்களை போல் வாழணும் அப்படிங்கிற அந்த ஆசை இல்லையா, காசு பணம் தான் வேணுமா அப்படின்னு ரசூல்லா கேட்குறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, இங்க பாருங்க, ஒரு மிகப்பெரிய மலை, இந்த மலை மட்டும் நான் தங்கமா வெள்ளியா மாறி உங்க கூட வர்றேன் அப்படின்னு சொன்னா நான் அப்படியே கூட்டிக்கிட்டு போயிடுவேன், அதனால எனக்கு காசு பணம் வேணும்னு சொல்லி கேட்குறாரு. அவர் யாரு? மிகப்பெரிய ஒரு தொழுகையாளி, நல்ல பள்ளியோடு தொடர்பு வைத்து கொண்ட ஒரு மனிதர். ரசூல்லா துவா செஞ்சாங்க. இந்த ஒரு கட்டத்துல எவ்வளவு பெரிய செல்வம் அப்படின்னா, மிகப்பெரிய ஆடு, ஒட்டகம், இவைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய தோட்டங்கள் வைக்கக்கூடிய ஆட்டு பண்ணை, ஒட்டகத்தினுடைய பண்ணை, இப்படியெல்லாம் வைக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய செல்வந்தரா மாறிட்டார். 5 நேரம் தொழுகைக்கு வந்துகிட்டு இருந்த சாயலபா லுகரு அசருக்கு மட்டும்தான் வந்தாரு, மிச்ச வக்துக்கெல்லாம் வரவே இல்லை. ஏன்னா அவருக்கு அந்த பொருளாதாரத்தை பார்க்கறதுல, அதை சம்பாதிக்கிறதுலயே நேரம் போனதுனால மிச்ச வக்துக்கும் வரல. அப்படியே 4 செல்வங்கள் போக போக லுகருக்கும் வரல, அசருக்கும் வரல. அப்படியே நாட்கள் போக போக ஜும்மாவுடைய தொழுகைக்கும் வர முடியாமல் போன ஒரு சூழ்நிலை. ரசூல்லா கேட்குறாங்க, என்ன அப்பப்போ அடிக்கடி பள்ளிவாசலுக்கு வருவாரே அந்த சாயலபா எங்க அப்படின்னு ரசூல்லா கேட்குறாங்க. இந்த மாதிரி அவர் நிறைய செல்வம்லாம் வந்துருச்சு, நிறைய காசு பணம் பார்த்துட்டாரு, இப்போ பள்ளிக்கெல்லாம் வரல, அல்லாஹுவை மறந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க, 2 பேர்த்த அனுப்பி சாயலபாட்ட போய் நிறைய பொருளாதாரம் இருக்கு அப்படின்னா அதை முறைப்படி அவங்கள்ட்ட இருந்து ஏழை எளிய மக்களுக்கான ஜகாத்துடைய பணத்தை வசூல் செய்யணும். ரசூல்லா 2 பேர்த்த அனுப்புறாங்க. ஒரு கடிதத்துல ஒரு வார்த்தையை எழுதி ரசூல்லா எழுதி கொடுத்து அனுப்புறாங்க. இவங்க கொண்டு போய் கொடுக்குறாங்க. ரசூல்லா உங்ககிட்ட ஜகாத்துடைய சதக்காவுடைய பொருளை எல்லாம் வசூல் பண்ணிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ரசூல்லா எழுதி கொடுத்த அந்த கடிதத்தை படிக்கிறாங்க. பார்த்துட்டு, அப்படியா, சரி, அது ஒரு வார்த்தை தானே, அது ஒரு கடிதம் தானே, கொஞ்ச நேரம் பொறுமையா அப்படியே நில்லுங்க அப்படின்ட்டு அவருடைய வேலையை பார்க்குறாரு. பார்த்துக்கிட்டு, சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால் நீங்கள் வேற எங்கேயாவது போகிறதுன்னா போயிட்டு அப்புறமேல வாங்க, நம்ம சொல்லுவோமா இல்லையா, நீங்கள் கொஞ்சம் வேலை இருக்குது, உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ரசூல்லா எழுதி அனுப்பிய, ரசூல்லா சொல்லி அனுப்பிய அதெல்லாம் பார்க்காம அந்த சாயலப ரசூல் இவ்வளவு பெரிய செல்வம் வருவதற்கு அடிப்படை காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்ச அந்த துஆ. அதையெல்லாம் மறந்து நீங்க போயிட்டு அப்புறமேல வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினார். அப்பையும் அவர் சரியா கொடுக்கல. உடனே போய் விஷயத்தை ரசூல்லாட்ட சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள், இனிமேல் சாயலபா எது கொடுத்தாலும் வாங்கக்கூடாது,
அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டு சஅலபா நிறைய காசு பணத்தை எல்லாம் கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்க மறுத்தார்கள். எதுவரை அப்படின்னா, அடுத்தது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம், இப்படி பல வருடங்களாக இந்த சஅலபாவிடமிருந்து யாரும் பைத்துல் மாலுக்குன்னு எந்த பொருளையும் வசூல் செய்யக்கூடாது, இவர்கிட்ட இருந்து யாருமே காசு பணம் வாங்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு நபிகள் நாயகம் சொன்ன அந்த வார்த்தை அவர் மௌத்தா போகும் வரை அவர்கிட்ட இருந்து யாருமே காசு வாங்க முடியாத அளவுக்கு, வாங்கக்கூடாத அளவுக்கு அப்படியே அவர் மரணித்து போனார் என்கின்ற வரலாறுகள் நாம பார்க்கிறோம். எனவே அல்லாஹ் நமக்கு காசு பணத்தை கொடுத்திருக்கிறான். செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் நமக்கு பொருளாதாரத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று சொன்னால் அதை நாமே செலவு செய்யாமல், நம்முடைய குடும்பத்திற்கு மட்டும் செலவு செய்யாமல், அல்லாஹ்வை மறக்காமல், எனவே அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரம், அல்லாஹ் கொடுத்த செல்வம், எனவே என்னால் முடிந்தவரை இவ்வுலகத்தில் வாழும் காலமெல்லாம் ஏழை எளிய மக்களுக்காக வேண்டி நான் உதவி செய்கிறேன். இந்த காசு பணத்தை வைத்து நான் பெருமை அடிக்க மாட்டேன், அல்லாஹ்வை மறக்க மாட்டேன். நான் அதிகமாக எவ்வளவு முடியுமோ அந்த அளவு நிச்சயமாக நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவேன் என்கின்ற அடிப்படையில் நாம் இருப்போமேயானால் இம்மண்ணில் வாழும் காலம் எல்லாம் காசு பணம் பொருளாதாரம் செல்வம் அதிகமோ அல்லது குறைவோ, எக்காலத்திலேயும் எந்த சூழ்நிலைகளிலேயும் நமக்கான சிரமங்கள், நமக்கான கஷ்டங்கள் நிச்சயமாக ஏற்படாது என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்திகள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வுலகத்தில் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ் ரசூலை சார்ந்து வாழக்கூடிய நன்மக்களாக, இம்மண்ணில் வாழும் காலம் எல்லாம் நாம் என்னென்ன அமல்கள் இபாதத்து செய்கிறோமோ அவைகளை எல்லாம் முழுமையாக அங்கீகரிக்கக்கூடிய அமல்களாக எல்லாம் உள்ள இறைவன் நம்மிடத்திலிருந்து கபூல் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير. ربنا تقبل منا إنك أنت السميع العليم. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا رب صل عليه وسلم.